ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு வெளி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அபியை கடத்திட்டு போன காரை நம்ம சுடரும் தருணும் பார்த்துருக்காங்க. அதோட கூட சேர்ந்து நம்ம வெற்றியும் பார்த்துருக்காங்க. ஸோ அவரும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்ததுனால அவருக்குமே அந்த பேர் அந்த பிக்சர் எல்லாமே ஞாபகம் வருது. அதை வச்சு எந்த இடத்துலேருந்து கடத்திட்டு போனாங்களோ, அதாவது வண்டி எந்த பக்கமாக போச்சோ அதில் செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணி பார்த்து வெற்றி சுடர் புலிக்குட்டி கூடவே சேர்ந்து எல்லாருமே கிளம்பி வராங்க. தருண் வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இங்கே சுடரையும் போக தான் சொன்னாங்க. நானே கண்டுபிடிச்சி உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து சேர்க்குறேன்னு. ஆனால் இல்லை, என் அம்மா என் கண்ணில் படுற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு கூட தான் வருவேன்னு சுடர் அடம்பிடிச்சி கூட வந்தாங்க. ஸோ இப்போ தருண் வீட்டுக்கு போயிட்டாரு. அடுத்தடுத்து இவங்க கண்டுபிடிச்சி அப்படி இருக்கிற இடத்த நெருங்க அடுத்து சுடர் ஃபோனை வாங்கி அவருடைய மாமாவுக்கு விஷயத்த சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே அவருடைய மாமாவுமே என்ன சொல்கிற சுடர் அப்படின்னு, கேப்டன் அங்கிள் கூட தான் நான் அம்மா இருக்கிற இடத்த தேடி போயிட்டுருக்கோம் மாமா, நாங்கள் இந்த ரூட்டை தான் போயிட்டுருக்கோம், இப்படி தான் கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கோம், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சரி சார், சுடர் தான் கால் பண்ணா. அவர் கேப்டன் எப்பயுமே ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க சுடருக்கு. அவர் இது வரைக்கும் நான் கூட பார்த்தது கிடையாது. அவர் கூட சேர்ந்துக்கிட்டு தான் சுடர் அவர் அபியை கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கதா சொன்னான். அவள் ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்கா, அந்த லொக்கேஷனுக்கு நம்ம இப்போ போகிறோம் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரனும் அவரும் கண்டுபிடிச்சி அந்த வழியாக தேடி வந்துட்டுருக்கமோ, அதுக்கு முன்னாடி இவங்க போயிட்டாங்க. இவங்க அங்கே போனதுக்கப்புறமா ஸோ அவங்க அந்த ஆட்கள் கண்ணில் படக்கூடாதுன்றதுக்காக ஹெட்நாட்லாம் மாற்றிட்டு காஸ்டியூம் மாற்றிட்டு அவர் வெற்றி போகிறாரு. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது அது அபின்னு. அபியை பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சி. அப்போ அபியை தான் அம்முன்னு சொல்லிட்டு இருந்தாரா, அவளுடைய அத்தையா அப்படின்னு வெற்றி நினச்சிக்கிட்டு அவங்கள காப்பாற்றணும்னு தண்ணி கொடுத்து முதல்ல மூஞ்சில் தெளிச்சிட்டு காப்பாற்றலான்னு பார்க்குறப்போ, டே யாருடா நீ இங்கே எதுக்குடா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கள அடிக்க வராங்க. உடனே அவர் அவங்கள அடிச்சுக்கிட்டே அந்த கட்டை அவுத்து விடுறாரு. தண்ணின்னு கேட்டுகிட்டே இருக்கவும் அப்போ தான் அபி தண்ணியை வாங்கி மடக்குன்னு தண்ணியை குடிக்கிறாங்க. அவ்வளோ தாகமாக அவங்களே சித்திரவாதியாக இருக்கிறத வெற்றியெல்லாம் பார்க்கவே முடியல. அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் வெற்றியை அவங்களை காப்பாற்றுறாங்க. சுடருக்கு அவங்க அத்தன்னா அவ்வளோ உசுரா, அவங்க அம்முன்னா அப்படின்னு சுடருக்காகவும் ஏங்கி தவிக்கிறான்றதுக்காகவும் இவ்வளோ யார் அபி எதுக்கு இங்கே கடத்திட்டு வந்து வச்சுருக்காங்க, அபியை கடத்துகிற அளவுக்கு யாருக்கு என்ன உள்நோக்கமாக இருக்கும் அப்படின்னு வெற்றி இதெல்லாத்தையும் யோசிச்சுட்டு அவங்கள அங்கேருந்து தப்பிக்க வைக்கிறாங்க. தண்ணி குடிச்சு தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் யாருன்னு அவைய கேட்குறாங்க. நான் யாருன்றது முக்கியம் இல்லை, முதல்ல இங்கேருந்து தப்பிச்சு போங்க, வெளியே சுடர் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. உடனே சுடரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபி ரொம்ப பயப்படுறாங்க. அபியை போக விடாமல் அவங்க அடிக்கிறாங்க. அவங்க தப்பிச்சு போயிட்டா கர்ணான்னா அவங்கள தான் ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போகிற வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சி அவங்கள அபியை ஏதாச்சும் பண்ணணும்னு பிடிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் அவங்கள தள்ளி விட்டு அடித்து விட்டுட்டு அபி அவங்க கூட கட்டி அணைச்சிக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி வெற்றி ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காரு. அபிக்கே அப்படி சண்டை போடும்போது அவரோட தோளில் சாயும் போது வெற்றியோட ஞாபகம் தான் அபிக்குமே வருது. அப்படி வந்தாலும் நீங்கள் இங்கிருந்து முதல்ல போன்னு வெற்றி கத்துனதுனால அபி வந்து அங்கேருந்து தப்பிச்சு போனால் போதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. வெளியே சுடரும் புலிக்குட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அபி வெளியில் ஓடி வந்ததுக்கு அப்புறமா இங்கே புலிக்குட்டி உள்ளே போகிறாரு வெற்றியை காப்பாற்றணுன்றதுக்காக. ஸோ அப்போ அபி அங்கே சுடர் கிட்ட ஓடி வந்து கட்டி அணைச்சிக்கிறாங்க. அவங்கள அடித்து போட்டுட்டு வந்து எல்லாத்தையும் ஹெல்மெட்டில் கழட்டி போட்டுட்டு இவங்களும் வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க கரெக்டாக சேரும்போது அவங்களும் சண்முகமும் லாயரும் வந்துடுறாங்க அவங்க அனுப்பின லொக்கேஷனுக்கு. அங்கே வந்து சார் அபி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. இங்கே இவங்க 2 பேரும் கட்டி அணைச்சிக்கிறாங்க. அபி உனக்கு எதுவும் ஆகலைலம்மா அப்படின்றாங்க. அண்ணன்னு கட்டி பிடிச்சி அணைச்சிக்கிறாங்க. சுடர்மா எங்கம்மா அவங்க கேப்டன் அங்கிள் அப்படின்றாங்க. அவர் உள்ள அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. அம்மு அவர் தான் காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே உள்ள அவர் காப்பாற்றினாரு, ஆனால் எனக்குமே ஆள் யாருன்னே தெரியலண்ணா, அவர் ஹெல்மெட் போட்டுட்டு இருந்தாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணே, எல்லாத்துக்கும் காரணம் அந்த அரக்கன் தானே, அந்த அரக்கன் கருணா என் பொண்ணு சுடரையும் ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணே, அந்த அரக்கனால் என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடுமான்னு சுடர் பற்றி சொல்லிக்கிட்டு அபி கட்டி அணைச்சி அளவும் வெற்றி இதெல்லாத்தையும் கேட்டு தன் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ இவன் என் பொண்ணா அம்முன்னு இவளை ஜெயிலில் இருக்கான்னு இவளை பற்றின எந்த விஷயத்தையும் சொல்லாமல் அம்முன்னு பேரை மாற்றி கூப்பிட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் வெளியில் ஜெயிலில் இருக்காங்கன்னு சொல்லாமல் ஜெயிலிருந்து இப்போ பரோலில் வந்ததாக சுடர் அப்படி சொல்லியிருக்காளா, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வெற்றி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அபி உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல, நான் அவங்க யாருன்னு பார்க்குறேன் அபி அப்படின்றாங்க. சார் அவங்களாம் ரொம்ப மோசமானவங்க, என்னால்
என்னால் என்ன காப்பாற்ற உங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துட போகுது, வாங்க முதல்ல இங்கேருந்து போகலானுமோ. சார் ப்ளீஸ் சார் போயிடலாம் சார் அப்படின்றாங்க. இல்லை அபி அவன் எதுக்காக கடத்தினா என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, சரி நீங்கள் எல்லோரும் முதல்ல கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. சார் உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது, நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னமோ கேப்டன் அங்கிள் உள்ளே இருக்காரு, அங்கிள் உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் உள்ளே இருக்கிறவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறாங்க. இவங்க 3 பேரும் அப்படியே பயந்துட்டு அழுதுகிட்டே அவங்களுடைய மாமாவை பிடிச்சிட்டு கட்டி அணிஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. புலிக்குட்டி வந்துடுறாங்க. புலிக்குட்டி வந்ததுக்கு அப்புறமா வெற்றி வாடா இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் வாடா அப்படின்றாங்க. இல்லைடா அது அப்படின்றாங்க. அப்போது அபியை பரோல் எடுத்தது இவன் தானா, இந்த ஆள் தானா அப்படின்னு இதை கேட்ட உடனே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. வெற்றி அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி தான் ஆகுறாரு. அபி கேஸ் விஷயமாக தான் இவர் வெளியில் எடுத்துகிட்ருக்காரு. அதுக்கு தான் கருணா வீட்டுக்கு வந்துட்டு எந்த தப்பும் இல்லைன்னு கருணாவுக்கு லாயராக ஹெல்ப் பண்ணுற பேரில் அங்கே வந்திருக்கானா அப்படின்னு வெற்றி நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிறாங்க. இப்போ அவர் உள்ளே போயிருக்காரு. இங்கே அதுக்குள்ளேயே புலிக்குட்டி கூட்டிகிட்டு போனோன்னு இங்கேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அந்த ஆளுங்களெல்லாம் பிடிக்க போகலான்னா அந்த ஆளுங்க இவங்க போன உடனே அடித்த உடனே தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. யாருமே அவங்க கையில் சிக்கிறது கிடையாது. பிரபாகரன் வராரு. எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க அபி அப்படின்றாங்க. அவங்கள எல்லாரையுமே நான் நல்லா பார்த்துருக்கேன் சார், வெளியில் எங்கேயாச்சும் பார்த்தா நான் உங்களுக்கு அடையாளம் சொல்கிறேன், இப்போ இங்கேருந்து போயிடலாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு. ஆமாம் சார் முதல்ல இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி காரில் போயிடுறாங்க. பிரபாகரன் கூடவே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. முதல்ல சரளாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன்னு சரளாவுக்கு கால் பண்ணுறாங்க. சரளா கால் பண்ணி அபி கிடச்சிட்டா, சுடர் என் கூட தான் இருக்கா, நான் அபியும் என் கூட தான் இருக்கா, நான் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன் அப்படின்றாங்க. சண்முகம் அபி ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க, இப்போ நீங்கள் எப்படி அவங்கள கூட்டிகிட்டு போக முடியும் வீட்டுக்கு அப்படின்றாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, அல்ல அம்மு என் கூட தான் இருக்கணும் சார், அம்மு எங்கள் கூடவே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல ரொம்ப அழுகுறாங்க. சுடர் அதான் அம்முக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்றாங்க. இல்லை நான் போய் ஆகணும், நான் அங்கே போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அழுகுறாங்க. அதாவது அபி ஜெயிலுக்கு தான் போகணும், வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும்னு சுடர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சார் அபி கிடச்ச உடனே நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அபி சேஃபாக ஜெயிலுக்கு தான் அழைச்சிட்டு போகணும், வீட்டுக்கு கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு பிரபாகரன் சொல்றாரு. இப்போ சண்முகத்துக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே மனசு வருத்தத்தில் இருக்காங்க. இன்னொரு சைடு வீட்டுக்கு வெற்றி போனதுலேருந்தே ரொம்ப மனசு உடைஞ்சு போயே இருக்காங்க. அபி அபியோட பொண்ணு சுடர் ஏன் பொண்ணு அப்படின்னு இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு வெற்றி ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டு தண்ணியில் போயிட்டு அப்படியே நனைஞ்சிக்கிட்டு பாத்ரூமில் குளிச்சுட்டு ரொம்ப பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்காரு. புலிக்குட்டி ஏண்டா வெற்றி வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியாக இருக்கு, என்னடா ஆச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. இவ்வளோ நாள் சுடர் என் பொண்ணுன்னு தெரியாமே நான் சுடர் கூட பழகிட்டு இருந்தேனா, அதனால தான் சுடர் சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்டேனா, நானும் பிரிய முடியாமல் ஒருத்தருக்கு பார்க்காம பேசாமல் இருக்க முடியாமல் இதுக்கு தான் தவிச்சோம். கருணாக்கு என் சுடர் என் பொண்ணுன்னு தெரிஞ்சா கருணா என்ன பண்ணுமா, கருணா அபிக்கு குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சாவே அதையே காலி பண்ண துடிச்சிட்டு இருந்தவா, என் பொண்ணுன்னு தெரிஞ்சா உயிரோட விடுவானா, இல்லை நான் இருக்கிறவே அப்படிக்கும் அப்படி நடக்க விட மாட்டா, அவள் ஏன் பொண்ணு அப்படின்னு வெற்றி மனசுக்குள்ளே நினச்சிட்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. புலிக்குட்டியோ என்னாச்சடான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. சுடர்னே சொல்லிட்டு இருக்காங்க. சுடர் தான் அவங்க அம்மு ஃப்ரெண்டோட போயிட்டா இல்லடா, அப்புறம் என்னடா அப்படின்றாங்க. சுடர் ஏன் பொண்ணுடா அப்படின்றாங்க. இதை கேட்டு புலிக்குட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. வெற்றி என்னடா சொல்கிற அப்படின்னு முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு விசாரிக்கணும், நீ வாடா கிளம்பலான்றாரு. என்ன நீ சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியலடா வெற்றி அப்படின்னுமோ, நீ முதல்ல கிளம்புடா நான் சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக வெற்றி இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்கணுன்றதுக்காக கிளம்பி போகிறாங்க. அப்புறம் போகும்போது கரெக்டாக கருணா வராரு. கருணா வந்த உடனே வெற்றி இவ்வளோ அவசரமாக எங்கே கிளம்புற, நான் முக்கியமான வேலை கொடுத்தியே அதை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. கருணா அதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. இப்போ நீ எங்கே போகிற அப்படின்றாங்க. ஒரு சின்ன வேலை இருக்குது வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அவங்க 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு சரி இவன் கிளம்பி போயிட்டான், நம்ம இப்போ கிளம்பி அடுத்து அவியை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு கருணா கிளம்பலான்னு பார்க்கும்போது அவங்க அடியாட்கள் எல்லாருமே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அபி தப்பிச்சு போயிட்டா, அபியை யாரோ காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் கருணா ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா சொல்கிறீங்க, எப்படிடா தப்பிக்க விட்டீங்க அப்படின்னு. ஆனால் அங்கே எவனோ ஒருத்தன் அவளை காப்பாற்றி விட்டுட்டான், அது மட்டும் இல்லாமல் அடுத்து நிறைய பேர் வந்துட்டாங்க, எல்லாம் நம்ம கடத்திட்டு போனதை கண்டுபிடிச்சிட்டு தான் அவளை யாரோ சேஃப் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னுமோ. ஓ
அவ்வளோ வெளியாட்கள் இருக்காங்களா, அவளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவளுக்கு யாரும் இல்லைன்னு தானே நினச்சோம், யார் வந்து காப்பாற்றிருப்பாங்க அப்படின்னு இப்படி கோட்டை விட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு கருணா பயங்கர கோவத்தில் யாராக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு வெற்றி புலிக்குட்டியை கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கவும் புலிக்குட்டி திரும்பவும் கூட எதுக்குடா இப்போ ஜெயிலுக்கு போகிறோம் அப்படின்றாங்க. டே சுடர் என்னுடைய பொண்ணுடா அப்படின்றாங்க. இதை தாண்டா நீ முன்னத்துலன்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஒன்றே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு அங்கே கடத்தி வச்சுருந்தது வேறு யாரையும் இல்லை அபியை தாண்டா அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே புலிக்குட்டி கூட அதிர்ச்சி ஆகுறாரு. அவர் பார்க்கவே இல்லை அபி தன்னுடைய அவ சுடர் என்னுடைய பொண்ணுன்னு சொன்னது உண்மை தாண்டா. அவன் அண்ணன் பசங்க தருண் தியா மட்டும்தானாட்டங்குது. சுடர் அபியோடைய பொண்ணு ஏன் பொண்ணு, அவள் எப்படி இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, எப்போ எது எனக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கு. சுடர் இவ்வளோ வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ சுடர் என்னுடைய பொண்ணுன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. இதை பற்றி நம்ம அங்கே டீட்டெயிலாக விசாரித்து தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் இப்போ நம்ம ஜெயிலுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு வெற்றி சொல்லிகிட்டே இருக்கவும் என்னால் இதை நம்பவே முடியலடா வெற்றின்னு புலிக்குட்டி ஒரு பக்கம், உனக்கு இவ்வளோ பெரிய பொண்ணு இருந்தால் அபி உங்ககிட்ட சொல்லாமே மறைச்சிருக்கா, இவ்வளோ நாள் சுடர் அவளே வளர்த்துருக்கா அப்படின்றாங்க. இப்போது அபி வெளியில் வந்து இங்கே படிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நல்லா வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. தெரியலடா நீ வா நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் இவ்வளோ நாள் எங்கே படித்தா, அவள் 5th வரைக்கும் எங்கே படித்தா அப்படின்றதெல்லாம் விசாரிக்கணுன்றதுக்காக தான் ஜெயிலுக்கு போயிட்டுருக்காங்க வெற்றியும் புலிக்குட்டியும். இன்னொரு சைடு எங்கள் பிரபாகரன்கிட்ட நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி நானே அபியை கூட்டிகிட்டு போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜெயிலில் நான் ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கிட்டையும் சுடர்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். சுடர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சரளா பிள்ளைங்க 2 பேரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு இங்கே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பிரபாகரன் நேராக வந்து அங்கே இருக்கிற ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லி ஸோ சேஃபாக ஃப்ரிச்சர்ஸை எல்லாம் என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போனோன்னு அங்கே போயிருக்காங்க. சுடர் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அம்மா எந்த தப்புமே பண்ணலை, அம்மா வெளியில் விடுங்கன்னு அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே வெற்றி அதே மாதிரி அபி இருந்து ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலுக்கு போய் இறங்கினதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு அங்கே எல்லாத்தையும் வந்து அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையான்னு மிரட்டுறாங்க. சார் இங்கே பாருங்கள் சார், இங்கே வந்திருக்கிற மேமு போலீஸ் வந்து புதுசாக அவங்க வந்து மாற்றினவங்க, இதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தவங்க தான் இருந்தாங்க, அவங்களுக்கு தான் சார் எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியுன்றாங்க. போய் சொல்லாதீங்க, இதில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல, அபி இங்கே இருந்ததுலேருந்து அபிக்கு குழந்தை பிறந்திருக்கு, அபியோட பொண்ணு படிச்சிருக்கு, அதெல்லாம் எந்த டீட்டெயில்ஸ் என்ன எனக்கு வேணும் அப்படின்றாங்க. சார் எதுக்கு சார் நீங்கள் அபியை பற்றி இதெல்லாம் கேட்குறீங்களே, அபியே இப்போ தப்பிச்சு போயிட்டா, அவள் தப்பிச்சு போயிருக்கிறப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் எதுக்கு கேட்குறீங்கன்றாங்க. எல்லா காரணமாக தான் கேட்குறோம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியெல்லாம் கைதிங்களை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் சொல்லக்கூடாதுன்னு அவங்க திரும்ப சொல்லவும், நான் யார் தெரியுமா, கர்ணாவுடைய ஆள், இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையான்னு மிரட்டுறாங்க. அப்போ தான் வந்து போலீஸ் வராங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்கவும், சார் மேடம் அபியோட டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படின்றாங்க. அபியோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சாகணும், நாங்கள் வழக்கம் போல் அபியை எங்கள் பார்த்துட்டு போக வந்துட்டு தானே இருக்கோம் அப்படின்றாங்க. இது வரைக்கும் அபிக்கு சுடர்னு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது இங்கே தான் வளர்ந்துருக்கு, இந்த விஷயம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது, சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு அந்த கான்ஸ்டபிள் மேடம் அனுப்பிச்சிட்டு அந்த போலீஸ் மேடமே ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தவங்க வேற, நான் இங்கே இருந்திருக்கேன், நான் இங்கே கேள்விப்பட்ட வரைக்கும் சுடர் அதாவது அபி ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஒரு நாள் மயங்கி விழுந்து அப்பத்துலேருந்து அவங்க கன்சீவாக இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி ஜெயிலில் அவங்க 10 வருஷமாக தண்டனை அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. 10 மாதம் குழந்தைய சுமந்து இங்கே தான் அபி பெற்றெடுத்ததாகவும் அடுத்தடுத்து குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் குழந்தை வந்து அம்மா கூட இருக்கணும்னு இந்த ஜெயிலுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்குது, அது வரைக்கும் தான் சுடர் இங்கே தங்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து சிறை ஜெயிலில் தான் அந்த குழந்தை வந்து படிச்சுட்டு இருந்துச்சு சுடர் வந்துட்டு. அதுக்கப்புறமா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு முன்னே சுடருக்கு குறிப்பிட்ட வயசு ஆகிடுச்சுன்னு சுடரை வெளியே யார்கிட்டயாச்சும் ஒப்படைக்கணும்னு அவங்க சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு அபியை அனுப்பி வச்சாங்க. இது வரைக்கும் அபி இங்கே இருந்ததில் 10 வருஷத்தில் அபியை பார்க்க யாருமே வரல, அவங்களுக்கு சொந்த பந்தம்னு யாருமே இல்லைன்னு தான் அவங்கள ஒரு ஹாஸ்டலில் ஸோ இங்கே இருக்கிற குழந்தைங்களெல்லாம் வந்து எங்கள் கஸ்டடி மூலமாக காயத்ரி மேடம்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து அனுப்பி வைக்கணும்னு சொல்கிற முடிவு பண்ணி அவங்க அனுப்பி வச்சதாகவும், அதுக்கப்புறம் அங்கே வேண்டாம் எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க என் அண்ணன் இருக்கார், என் அண்ணன்கிட்ட அனுப்பி வைங்கன்னு அட்ரஸை கொடுத்து சுடர் அங்கே அனுப்பி வைக்க சொன்னதா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ சுடர் அங்கே அவங்களும் காயத்ரி மேடமும் கூட்டிகிட்டு போய் டேரெக்டாக வந்து அபி லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. அந்த லெட்டர் மூலிமா வந்து சண்முகத்துக்கிட்ட குழந்தைய அவங்க ஒப்படைச்சிட்டாங்க.
இதுதான் நடந்தது. அபிக்குன்னு யாருமே இல்லாததுனாலயும், அபிய யாருமே பார்க்க வராதனாலயும், சுடர பத்தி நாங்க யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. அப்படி எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அபியும் சுடரும் இந்த உலகத்துக்குள்ளேயே அவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்தாங்க. பிரிஞ்சு போகும்போது அவ்வளோ கஷ்டமா இருந்ததா. எல்லா டீட்டெயில்ஸும் அபிய பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த மேடம் போனதுக்கப்புறமா ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமா இங்கே நான் வந்தேன். நான் வந்ததுக்கு அப்புறமும் இங்கே அபி சுடரை அடிக்கடிக்க சுடரை பார்க்க, அவருடைய அண்ணனும் சுடர் அபியை பார்க்க அவங்க 2 பேரும் தான் வருவாங்க. மீட் பண்ணிப்பாங்க, பேசிப்பாங்க. அடுத்து நீங்கள் வருவீங்க. வேறு யாருமே அவங்கள பார்க்க வந்ததே கிடையாது. உண்மையிலேயே சொல்கிறேன் சார், அபி ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். பாவம், பண்ணாத தப்புக்காக அது தண்டனை அனுபவிக்கிறா. படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும்னு அந்த அளவுக்கு போராடிட்டு படிச்சுட்டு இருக்கா. இங்கே காஞ்சனான்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்களுக்கு அபிக்கு பொண்ணு இருக்கிற விஷயம் தெரிஞ்சு சில பிரச்சனைகள் ஆகி அதனால தான் அவங்க யார்கிட்டையும் அபி பற்றின விஷயம் சுடரை பற்றின விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சண்டை வந்து. ஸோ அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே உங்களுக்கே தெரியும். இதுக்கு மேலே நான் சொல்லணுன்றது இல்லை சார். ப்ளீஸ் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் கேட்கவும் செய்யாதீங்க. நாங்கள் தான் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்ற விஷயத்தையும் சொல்லாதீங்க. முதல்ல எங்கள் இருந்துட்டு கிளம்புங்க அப்படின்னு வெற்றிக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஜெயிலே பிறந்து ஜெயிலே வளர்ந்துருக்கு என் குழந்தை. அப்போ அது ஏன் குழந்தை தான். அபி ஜெயிலுக்கு வந்த உடனே குழந்தை நின்று அப்படின்னா கண்டிப்பாக அது என்னுடைய குழந்தை தான் அப்படின்னு வெற்றியும் அபியும் சந்தோஷமாக இருந்த நாட்களை வெற்றி வந்து நினச்சி பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவருடைய குழந்தை தான்றத அவர் ஒத்துக்கிறாரு. அடுத்து வந்துட்டு அங்கே வந்தவங்க வந்து நீங்கள் அபியை பற்றின விஷயத்த தெரிஞ்சுக்கிறீங்களே, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கவும், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு வெற்றி கேட்கவும், அபி ரொம்பவே நல்ல பொண்ணு சார். இவங்க சொன்ன மாதிரி அதாவது இங்கே இருக்கிற காஞ்சனாவுக்கும் அபிக்கும் சுடர் இருக்கிற பிரச்சனை தெரிஞ்சு இப்படி ஆச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த அம்மா வெளியில் யாருக்கோ உங்கள் கூட ஒரு ஆள் வருவார்ல, அவர்கிட்ட அபியை சுடரை பற்றின விஷயத்த சொல்லிடுவேன்னு மிரட்டினதால தான் அபிக்கு பிரச்சனை ஆகிடுச்சு. அபி இந்த சுடர் பற்றின விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வாக்குவாதம் பண்ணி அவள் சொல்லியே தருவேன்னு அந்த பெரிய மனுஷக்கிட்ட சொல்லி காசு வாங்குவேன்னு பேரம் பேசினாங்க. சின்ன பொண்ணு சுடர் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வரும் தான் 2 பேருக்கும் தகராறு ஏற்பட்டுச்சு. அந்த அம்மா இந்த விஷயத்தை பற்றி சொல்லதான் வெளியில் போச்சு. அதுக்குள்ளே அந்த அம்மாவுக்கு இப்படி ஆகிடுச்சு. அபி ரொம்ப நல்ல பொண்ணு, சுடரும் ரொம்ப நல்ல பொண்ணு சார். உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரியே தெரியுறீங்க. நீங்களாச்சு அவளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இங்கே அந்த மேடம் சொன்னதுக்கப்புறமா வெற்றியோட மனசு டோட்டலாக மாறிச்சு. இந்த அளவுக்கு இவங்க பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அபியும் சரி சுடரும் சரி இந்த ஜெயிலுக்குள்ளே ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அபி பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்ச மாதிரியும் அபி பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியுமே எல்லாருமே பேசுகிறாங்க. ஸோ எல்லாத்தையும் கணக்கு போட்டு வெற்றி வந்து யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. நம்ம எவ்வளோலாம் அவளை சித்திரவதை பண்ணியிருக்கோம். ஜெயிலை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு எல்லாருமே நல்ல நியூஸை தான் கொடுக்குறாங்க. எது உண்மையாக இருக்கும் எது பொய்யா இருக்கும்னு வெற்றி யோசிக்கிறாரு. பல குழப்பங்கள் இருக்குது வெற்றிக்கு. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அடுத்து வெற்றி வந்து அபியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக நிற்க போகிறாங்களா, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, அபி ஜெயிலுக்கு திரும்பவும் போக போகிறாங்களா அப்படின்ட்டுலாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.